ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. இருக்கு கவலை உனக்கு எதுக்கு? ஈஸியான இஎம்ஐ நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல். கோஸ் பம்ப் தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வாகன திருட்டு குறித்து போலீஸ் தீவிர விசாரணை. சிசிடிவி காட்சியில் சிக்கிய திருடன் கைது. தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் தேர்தல் பரிசோதனை நிறைவு. மறு தேர்தல் தேவையில்லை என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா தோல்வி அடைந்ததன் எதிரொலி. பாஜக மகளிர் அணி தலைமையில் பேரணி. பராமரிப்பு இல்லாத காலி மனைகள், நகராட்சியிடம் உடனடி நடவடிக்கை கோரி மனு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் காமராஜ் சாலையில் டாடா ஏசி வாகனம் திருட்டு தொடர்பாக போலீசார் சிசிடிவி மூலம் குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியை சேர்ந்தவர் பாலு. இவர் தனக்கு சொந்தமான டாடா ஏசி வாகனம் வைத்து லோடு ஏற்றிச் செல்லும் பணி செய்து வருகின்றார். இவர் தினமும் தனது பணிகளை முடித்துவிட்டு வாகனத்தை காமராஜர் சாலையில் ஓரமாக நிறுத்திவிட்டு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். அதன்படி கடந்த 13ஆம் தேதி இரவு தனது டாடா ஏசி வாகனத்தை காமராஜர் சாலையில் நிறுத்திவிட்டு வீட்டுக்கு சென்றார். பின்னர் மறுநாள் காலை தனது வாகனத்தை பணிக்கு எடுத்துச் செல்ல வந்தபோது நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் வாகனம் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தொடர்ந்து இது குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் பாலு புகார் அளித்துள்ளார். அதன் பெயரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் வாலிபர் ஒருவர் தலையில் தொப்பி மற்றும் முகமூடி அணிந்து டிப்டாப் உடையில் செல்வதும் பின்னர் டாடா ஏசி வாகனத்தை திருடிச் செல்வதும் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு போலீசார் நடத்திய விசாரணையில் வாகன திருட்டில் ஈடுபட்டது விழுப்புரம் மாவட்டம் சாலமேடு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் எனவும், அவர் மீது திண்டிவனம், செஞ்சி, பன்ருட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார தமிழக பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கடலூரில் இருந்த அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பேருந்தில் புதுச்சேரிக்கு வந்தவர் மது அருந்திவிட்டு டாடா ஏசி வாகனத்தை திருடிச் சென்றதாக தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து அவர் திருடிச் சென்ற வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் மணிகண்டனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் மறு தேர்தல் தேவையில்லை என தேர்தல் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. புதுடில்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையம் 2026 பொதுத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல்களை முன்னிட்டு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற வாக்குப்பதிவுக்கு பிறகு வாக்காளர் பதிவேடு மற்றும் தொடர்புடைய ஆவணங்கள் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டன. மேற்கு வங்கத்தில் 152 தொகுதிகளில் நடைபெற்ற இந்த பரிசோதனையில் 1478 வேட்பாளர்கள் கலந்து கொண்டனர். 44,376 வாக்குச்சாவடிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவுக்கு பிறகு எந்த மறுதேர்தலும் தேவையில்லை எனவும் அறிவிக்கப்பட்டது. அதேபோல் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் பரிசோதனை நடைபெற்றது. இதில் 4023 வேட்பாளர்கள் தகவல் பெற்று கலந்து கொண்டனர். 75,064 வாக்குச்சாவடிகளிலும் எந்தவிதமான தவறுகளும் இல்லாததால் மறு தேர்தல் பரிந்துரை செய்யப்படவில்லை. இரு மாநிலங்களிலும் பரிசோதனை முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டு ஃபார்ம் 17A உள்ளிட்ட ஆவணங்கள் அதிகாரப்பூர்வமாக முத்திரையிட்டு பாதுகாக்கப்பட்டன. மேலும் இவிஎம் மற்றும் விவிபிஏடி இயந்திரங்கள் வலுவான பாதுகாப்புடன் ஸ்ட்ராங் ரூம்களில் வைக்கப்பட்டுள்ளன. இரட்டை பூட்டு முறை, 24 மணி நேர பாதுகாப்பு, சிசிடிவி கண்காணிப்பு போன்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
அதிகாரிகள் தினமும் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் வேட்பாளர் பிரதிநிதிகளும் ஸ்ட்ராங் ரூம் அருகே முகாமிட்டு கண்காணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியை கண்டித்து புதுச்சேரியில் பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடைபெற்றது. பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை வழங்கும் மசோதா நிறைவேறாததை தொடர்ந்து அதனை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி சார்பில் பேரணி நடைபெற்றது. பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா தோல்வி அடைந்ததாகவும் அதற்கு காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் பெண்களின் அரசியல் அதிகாரத்தை தடுக்க முயற்சி நடைபெறுகிறது என கண்டித்தும் இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா மகளிர் அணி சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது. மறைமலை அடிகள் சாலையில் சுதேசி மில் அருகே தொடங்கிய இந்த ஊர்வலத்திற்கு பாரதிய ஜனதா மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கினார். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான், மகளிர் அணி மாநில தலைவர் தாமரை செல்வி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கண்டிக்கின்றோம் திமுகவை கண்டிக்கின்றோம் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தடை செய்யும் போராடுவோம். வளர்ச்சி அடைய மகளிருக்கு அதிகாரம் முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் நகரில் உள்ள காலி மனைகளை சுத்தம் செய்யுமாறு நகராட்சியிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முருங்கம்பாக்கம் அங்காளம்மன் நகர் பகுதியில் பல காலி மனைகள் நீண்ட நாட்களாக பராமரிப்பு இன்றி காணப்படுகின்றன. இம்மனைகளில் அதிக அளவில் செடிகள் மற்றும் புதர்கள் வளர்ந்துள்ளதால் பாம்பு உள்ளிட்ட விஷ உயிரிகள் பகலும் இரவும் சுற்றித் திரியும் நிலை உருவாகியுள்ளது. இதனால் இப்பகுதி மக்களும் குறிப்பாக குழந்தைகளும் வெளியே சென்று விளையாட அச்சப்படுகின்றனர். பாதுகாப்பு சிக்கல்கள் அதிகரித்துள்ள இந்த நிலையில் இந்த பிரச்சினைக்கு உடனடி தீர்வு தேவைப்படுகின்றது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் நகராட்சி ஆணையரிடம் மனு அளித்து காலி மனைகளின் உரிமையாளர்களை தொடர்பு கொண்டு செடிகள் மற்றும் புதர்களை அகற்றி அந்த இடங்களை சுத்தமாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்துள்ளனர். மே 4ஆம் தேதி முடிவில் மக்கள் தீர்ப்பு தெரியும் என பெண்கள் இடஒதுக்கீடு தடுக்கப்பட்டது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்ததை வலியுறுத்தி புதுச்சேரியில் ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கினார். ஊர்வலத்திற்கு பின்னர் அவர் அளித்த பேட்டியில் பாரதிய ஜனதா கொண்டு வந்த மகளிருக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தோற்கடித்துள்ளனர். இதனை அவர்கள் விழாவாக கொண்டாடியுள்ளனர். ஆனால் இது பெண்களுக்கு செய்யப்பட்ட அநீதி என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டுள்ளனர். இதனால் அவர்கள் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். வருகின்ற 4ஆம் தேதி நடைபெறும் சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் அதன் தாக்கம் பிரதிபலிக்கும். மேலும் புதுச்சேரி மற்றும் தமிழகம் உள்ளிட்ட இடங்களில் நடந்த தேர்தல்களில் வாக்கு சதவீதம் அதிகரித்ததற்கு பிரதமர் மோடி தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தமே காரணமாகும். புதுச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். கொடுக்கப்பட்டிருக்கிற அநீதியாக இதை மக்கள் புரிந்து கொண்டு அனைத்து மகளிர்களும் எழுச்சியோடு தங்களுக்கு கிடைக்க வேண்டிய 33% இடஒதுக்கீடை இப்படி இவர்கள் வீணடித்து விட்டார்களே என்று இவர்கள் மீது மிக கடும் கோபத்திலே கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய எதிரொலியை 23ஆம் தேதி தமிழக சட்டமன்றத்திலே நேற்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூட எதிரொலிக்கும் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கொள்கிறோம். 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கையின் போது இந்த சரியான பாடத்தை புதுவை மக்களும் தமிழக மக்களும் கண்டிப்பாக புகழ்த்துவார்கள் என்பது ஒரு உண்மை. அது மட்டும் இல்ல, தெரு நாய்களின் அச்சம் அதிகரிப்பின் காரணமாக உழவர்கரையில் பகுதி வாரியாக கருத்தடை முகாம் தொடக்கம். தெரு நாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணியை உழவர்கரை நகராட்சி முடுக்கிவிட்டுள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் சமீப காலமாக தெரு நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது.
குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளை நாய்கள் துரத்துவதாக புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இந்த சூழலில் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் தெரு நாய்களை பிடித்து கருத்தடை செய்யும் பணிகளை தற்போது முடுக்கிவிட்டுள்ளது. அடுத்தடுத்த 3 மாதங்களுக்கு இந்த தெருநாய் கட்டுப்படுத்தும் முகாம் நடக்கின்றது. மே 7 முதல் காலாப்பட்டு தொகுதி, மே 18 முதல் கதிர்காமம் தொகுதி, ஜூன் 4 முதல் தட்டாஞ்சாவடி தொகுதி, ஜூன் 19 முதல் காமராஜ் தொகுதி, ஜூலை 1 முதல் உழவர்கரை தொகுதி ஆகிய பகுதிகளில் தெரு நாய்களை பிடித்து கருத்தடை செய்யப்பட உள்ளன. புதுச்சேரியில் தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து வாக்கு எண்ணும் மையங்கள் மற்றும் தொகுதிகளின் பட்டியல் வெளியானது. புதுச்சேரியில் ஓட்டு எண்ணிக்கை நடைபெறும் மையங்கள் மற்றும் தொகுதிகளின் விவரங்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி பொறியியல் கல்லூரியில் கதிர்காமம், இந்திரா நகர், தட்டாஞ்சாவடி, காமராஜ் நகர், நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை, அரியாங்குப்பம், மணவெளி, ஏம்பலம், பாகூர் ஆகிய தொகுதிகளும், லாஸ்பேட்டை மோதிலால் நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் மண்ணாடிப்பட்டு, திருபுவனை, மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, நெட்டப்பாக்கம் தொகுதிகளுக்கும், தாகூர் கலைக்கல்லூரியில் லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, முத்தியால்பேட்டை, ராஜ்பவன், உப்பளம், உருளையன்பேட்டை தொகுதிகளுக்கும் ஓட்டுகள் எண்ணப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,120 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,670 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.